ஹாய்ங்க. இஸ்ரேல் தனது நாட்டு மீது 5000 ராக்கெட்டுகள் ஏவிய ஹமாஸ் இயக்கத்தை ஒழிக்கும் நோக்கத்தில் காசா ஸ்ட்ரிப்ல போர் தொடுத்துட்டு இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க. முதல்ல நார்த் காசால உள்ள அந்த ஹமாஸ் இயக்கத்தை நாங்கள் அழிக்க போறோம். அதனால நார்த் காசால உள்ள மக்கள் எல்லாமே சவுத் காசாக்கு போகணும்னு சொன்ன இஸ்ரேல் இப்ப சவுத் காசால உள்ள மக்கள் எல்லாமே ஈஜிப்துக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இது சொல்றது மூலமா இஸ்ரேல் நோக்கம் என்பது தாங்க நமக்கு என்னன்னு தெரியல. அந்த ஹமாஸ் இயக்கத்தை அழிப்பது நோக்கமா இல்ல ஒட்டுமொத்த பாலஸ்தீன் மக்களையும் 23 லட்சம் பாலஸ்தீன் மக்களையும் அந்த காசா ஸ்ட்ரிப்பை விட்டு வெளியில அனுப்பி அந்த ஃபுல் காசாவையும் ஆக்கியூபை பண்ண போறது இஸ்ரேலோட நோக்கமா என்பது தெரிய வரலங்க. ஒரு காலத்துல இடமே இல்லாம பாலஸ்தீன் நாட்டுக்கு வந்து சில மக்களால் உருவாக்கப்பட்ட நாடு தாங்க இஸ்ரேல் என்பது நமக்கு குறிப்பிடத்தக்கது. இப்ப அந்த பாலஸ்தீன் மக்கள் அவங்களோட இடத்த விட்டே அடிச்சு வெளியில துரத்திட்டு இருக்க செயலை தாங்க செஞ்சுட்டு இருக்கு இஸ்ரேல். அப்பாவி மக்கள் மீது ஏவுகணையும் குண்டும் போடுறவங்க உண்மையான போறவர்கள்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலுமே எந்த ஏவுகணை போட்டாலும் எவ்வளவு குண்டுகள் வீசினாலும் அந்த இடத்த